ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் தமிழக அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 3 வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், எந்த ஒரு தேர்வும் கிடையாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம லே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா முதல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொகேஷன்ல இருந்தா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்துல இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 2/7/2024 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2/8/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓதுவாருக்கு வந்து ஒரு காலி பணியிடம், பரிசாரர்களுக்கு வந்து ஒரு காலி பணியிடம், சுயம்பாகிக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓதுவாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 11,600 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. பரிசாரருக்கு வந்து மாதம் 13,200 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. சுயம்பாகிக்கு வந்து மாதம் 13,200 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஓதுவாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சோ எல்லா போஸ்டிங்குமே காமன் வந்து தகுதி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் சமய அரசு பிற நிறுவனத்தால் நடத்தப்படும் தேவார பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா பயின்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓதுவார் போஸ்டிங்க்கு. இது பரிசாரருக்கும் சுயம்பாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயிலில் ஆகம விதிப்படி நெய் வைத்தியம் பிரசாதம் தயார் செய்யறதுக்கு தெரிந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் அப் டு 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் எண் 44 ராசப்ப செட்டி தெரு, பூங்கா நகர், சென்னை 3. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 2/8/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க. உங்களோட நேம், தந்தை பெயர், கணவர் பெயர், அதே மேரிட் ஆயிருந்தா கணவர் பெயர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஜாதி சான்றிதழ் எண் அண்டு நீங்க என்ன கேஸ் சார்ந்து அதை மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ண அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணி தொடர்பான குறித்த தகவல் ஏதாவது தெரியும்னா அதுவும் வந்து மென்ஷன் பண்ணலாம். குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லைன்னா காவல்துறையினால் வழங்கப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அது யார் மூலியமா வாங்கினீங்க அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். சோ ஓதுவர் பணியிடத்திற்கான தகுதிகள் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பரிசாரகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நோட்டிபிகேஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு போட்டோ ஒட்டிடுங்க. உங்களோட நேம், தந்தை, நம்ம அங்க ஃபர்ஸ்ட் என்ன நோட்டிபிகேஷன் சொன்னமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுவும் வந்து ஃபில் பண்ணணும். சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து நம்ம சொல்றோம். செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் எண் 44 ராசப்ப செட்டி தெரு, பூங்கா நகர், சென்னை 6,03,000. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இது நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சுயம்பாகிக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம சொன்ன டீடைல்ஸா மறுபடியும் சொல்றோம். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணுமா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், ஆதார் கார்டு,
உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பிறந்த தேதி, அதோடைய டாக்குமெண்ட், உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ், எக்ஸ்பென்சஸ் சர்டிபிகேட், நன்னடத்தை சான்றிதழ், அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க வந்து காவல்துறையினால் நீங்க வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ், இதை எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 நோட்டிபிகேஷனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிபிகேஷனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.